சிறுவனுக்கு சிவபெருமான் கூறிய அறிவுரை. ஒரு கிராமத்தில் வசிக்கும் சிறுவன் எப்போதும் யார் பழி சொன்னாலும் நெகிழாமல், பொறுமையாக நல்ல காரியங்களைச் செய்து வருவதில் ஆர்வமாக இருந்தான். அவனின் நற்பண்புகளால் அவனை எல்லோரும் விரும்பினார்கள். ஒருநாள் அந்த சிறுவன் கடவுளின் வழிபாட்டை மேலும் பலப்படுத்த வேண்டும் என விரும்பி சிவபெருமானை உளமாற பிரார்த்தனை செய்தான். அவரது மனதின் தூய்மையால் சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். சிறுவன் கைகூப்பி, "ஓ இறைவா, வாழ்க்கையில் எனக்கு உங்கள் அறிவுரை தேவை. நான் எதுவும் அறியாது உங்கள் பாதையில் நடக்க விரும்புகிறேன்" எனக் கேட்டான். அப்போது சிவபெருமான் அவனை நெகிழச் செய்து பின்வருமாறு கூறினார். 1. துன்பம் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. துன்பங்களைக் கண்டு கவலை கொண்டால் அவை உன்னை மேலும் காயப்படுத்தும். 2. உங்கள் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தான் இறைவனை அடைவதற்கான முறை. 3. அடுத்தவர்களுக்குச் சேவை செய். அடுத்தவர்களின் துயரைத் துடைப்பதே எனக்கு செய்யும் மிகப்பெரிய வழிபாடு. 4. மன அமைதியுடன் செயல்படு. கோபம், ஆசை இவைகளை விட்டு தாழ்மையுடன் நீ வாழ். சிறுவன் இந்த அறிவுரைகளை மனதில் வைத்து வாழ்க்கையில் முன்னேறினான். அவன் பிறருக்கு உதவியும் கடவுளின் நம்பிக்கையுடன் செயல்படுவதும் எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருந்தது. இந்த கதை நமக்கு மன அமைதி, நன்மை மற்றும் பக்தி என்பவற்றின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது.